இப்போ இந்த புசி தொகுதியில் நின்று ஜெயிச்சதுனால தான் புசி ஆனந்த்னு அவரை சொல்றாங்க. இப்போ தமிழக வெற்றிகள் தான் ஆனந்த். அவர் எம்எல்ஏவா இருந்தப்ப இங்க எப்படிங்க செயல்பட்டாரு? அவரோட செயல் நல்லா தான் இருந்துச்சு. அவர் எம்எல்ஏ இல்லாதப்பயே எங்களுக்கு ரிக்ஷாலாம் இறக்கி கொடுத்தாரு, உதவி பண்ணார். வாங்கி கொடுத்தாரு. சில பேருக்கு எம்எல்ஏ வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த உதவியெல்லாம் பண்ணிக்கிறாரு. ஒரு வீடும் கொடுக்கல, ஒரு வண்டியும் கொடுக்கல, ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இடமும் எங்களுக்கு கொடுக்கல. இன்னைய வரைக்கும் நாங்கள் புசி தொகுதியில் ஓட்டு போட்டுக்கின்னு பிளாட்பார்த்து தான் இருக்கிறோம். வேலை செஞ்சவங்களுக்கு பேங்க்கில் வேலை வாங்கி கொடுத்தாரு, ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்தாரு. வண்டி மூட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்கல, ஒரு வண்டி வாங்கி கொடுக்கல. ஆனந்த் அவரோட பீரியட் அவர் என்ன செயல்பட்டார், நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்ல முறையாக செயல்படுவார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் இருந்தாலும் வந்து அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்து நிறைய விஷயங்கள் இந்த தொகுதி இது முதல்ல வந்து இது ஒரு சின்ன தொகுதி. இந்த புசி தொகுதின்றது ஒரு சின்ன தொகுதி. அது மட்டும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த தொகுதிக்கு தான் அறிவிப்பாங்க. அது ஏற்கனவே வந்து அவர் இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் தான் எப்போவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு தருவாயில் இருந்தது. அவர் மரணத்துக்கு அப்புறம் சுயேட்சை வேட்பாளராக போட்டுக்கிட்டு அவர் வந்து வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு நிறையா பண்ணியிருக்காரு. செயல்படும் போது நல்லா தான் பண்ணாருங்க. மீண்டும் ஒரு முறை அவர் வரத்துக்காக சான்ஸ் கொடுத்தது, அது இல்லாத போயிடுச்சு. இப்போது விஜய் கூட இருக்கிறதுனால மீண்டும் ஒரு சந்திப்பு வாய்ப்பு இருக்குது என்று நினச்சி பார்க்குறோம். நிறையா செஞ்சுருக்காரு. 2001 ஆமாம், நிறையா எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு.